வாழ்க்கை பற்றி ஒருத்தர் கிட்ட கேட்டா ஒருத்தர் சொல்லுவாங்க இது ஒரு போராட்டம், மற்றொருத்தர் சொல்லுவாங்க இது ஒரு பயணம், சில பேர் சொல்லுவாங்க என்ன வாழ்க்கடா இது, சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா உண்மையா சொல்றேன், வாழ்க்கைன்னு ஒரு பாடம். நமக்கு எந்த காலத்துல என்ன கற்றுக்கணுமோ அதே நேரம் நமக்கு கற்பிக்கிறது. நாம விழுந்தாலும் நிக்கிற கால் நம்மிடமே இருக்கு. நம்ம யாரும் உதைக்க முடியாது. நாம நம்மை விட்டுடலாம்னு ஒத்துக்கோங்கிற நேரம் வரும்போதான் தோல்வி வழியாய் தெரியும். சாமானிய மனிதன் சாதாரண வாழ்க்கை வாழ்றவன் அல்ல, அவன் அன்றாட துன்பத்திலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்றவன். சொத்தோட பெருசாக வேண்டாம், சொல்லாத வேதனையோட நிமிர்ந்த முகத்தோட வாழ்றவன் தான் உண்மையான வெற்றியாளன். நாளைக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ஒரு நிமிஷம் நம்ம மனசுல ஒளியாவது இருந்தா போதும். வாழ்க்கை நம்மளை நிச்சயமாக ஒளி காட்டுதான் செய்யும். நண்பர்களே, எனது வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுமாறு. நீ எப்படியோ அப்படியே உன்னை ஏற்றுக்கொள். நிறைகளையும் குறைகளையும் சேர்ந்து யாரும் முழுமையில்லை என்பதை உணர்ந்து மற்றவரைப் போல ஆக வேண்டிய அழுத்தத்திலிருந்து விடுபடு. உன்னுடைய தனித்தன்மையை மதிக்க ஆரம்பித்தால் மன அமைதி கூடும், ஏக்கங்கள் குறையும். உன்னை நீயே மென்மையுடன் பொறுமையுடன் நடத்த கற்றுக்கொள். அதன் பின் உன்னை சுற்றியுள்ள உறவுகளும் உண்மையானதாகவும் வலுவானதாகவும் மாறும். உன்னிடம் உள்ள நிறைகளையும் குறைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதே வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். உன் வாழ்க்கையில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைகள் நீயே உருவாக்கியதுதான். விட முடியாத அந்த வலியூட்டும் உறவு, வெறுப்பாயினும் விட்டுவிட தயங்கும் அந்த வேலை, மாற்ற முடியாமல் தொடரும் அந்த தீய பழக்கம், இவை யாருடைய தவறும் இல்லை. நீ எடுத்த முடிவுகளின் விளைவுகளை நீயே அனுபவிக்கிறாய். அதை மாற்றிக்கொள். இல்லையெனில் அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க தயாராக இரு. வாழ்க்கையின் முதல் பாதி உன் உயிர் வாழ்வதற்கு தேவையான மனிதனாக மாறுவதில் செல்கிறது. இரண்டாம் பாதி உன் ஆன்மாவின் நோக்கத்துக்கு இனி பொருந்தாத அனைத்தையும் மெதுவாக அவிழ்த்தெறிவதில் செல்கிறது. அது ஒரு மறுபிறப்பு.